ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க. ரைஸ் வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் குக்கரில். ஓகே, அப்படியே நான் யூடியூப்பை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யூடியூப்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளவர். ஸோ தண்ணியில் வச்சோன்னா அழகாக லைட் எரியும். ஸோ இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்றனால வாசலில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு, கலர் கோலம் போட்டு இந்த விளக்கெல்லாம் வச்சுருந்தேன். இது வாட்ரு ஊற்றுனா அழகாக எரியும். ஓகே, யூடியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம். ஓகே, யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட உடனே பணம் வராது, கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்கெலாம் சில நடைமுறைகளில் நிறைய கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ யூடியூப் நமக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்றதையே ஒரு வீடியோவாக போட்டுக்கிறேன். எப்படின்னா, இப்போ வில்லேஜில் எல்லாம் இருப்பாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தனியாக இருக்கேன், ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் பண்ணிவிட்டு அதை போடுறேன். எங்கேயோ இருந்து ஒரு குக்கிங் பண்ணுறோம், அல்லது ஒரு ரங்கோலி போடுறோம், இல்லை அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் போடும்போது ஒரு அப்ரிஷியேட் கிடைக்கும். நான் சொல்கிறது எப்படின்னா, டீசெண்டாக குடும்ப பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போடுற வீடியோ ஒரு அப்ரிஷியேட் ஆகும். அப்ரிஷியேட் ஆகி மானிட்டேஷன் ஆகுறப்ப நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, அதை வச்சு இப்போ நிறைய பேர் யூடியூபர்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ், ட்ரெஸ் ஷாப்பு, ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த ஷாப்பு, இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஒரு சொந்தமாக தொழில் முனைஞ்சி அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிறாங்க. ஸோ லேடிஸ்லாம் வேலைக்கு போகிற மாதிரி இப்போ வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. ஓகே, அதனால் யூடியூப்பில் வீடியோ போடுறது நல்ல விஷயந்தான். ஸோ பெண்கள்லாம் தயங்கி நிற்கக்கூடாது. டீசெண்டான வீடியோக்கெல்லாம் நம்ம எடுத்து போடுறது தப்பே கிடையாது. வேலைக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போட்டுட்டு அதுலேருந்து அமௌண்ட் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்காக இது மாதிரி வீடியோ எடுத்து போடலை. ஓகே, ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறோம், அதை சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிறோம். வாங்க வேறு இடத்துக்கு போய் பேசலாம், போர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. நான் இந்த வீடியோவை போட்டுட்டு துணியெல்லாம் மடித்து க்ளீன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட், யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் சரியாகும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஜாஸ்தி. குறிப்பாக பெண்களை பார்த்திங்கன்னா இது மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன், அது இது அவார்டு எல்லாமே கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு கனவு இருக்குது, என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்க போது யூடியூப்ஸ்க்கு மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு. ஸோ எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா 500க்கு மேலே கொஞ்சமாக ரீச் பண்ணியிருக்கோம். 1 இயர் ஆகுது. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நமக்கு மானிட்டேஷன் ஆக நாளாகும். இந்த அவார்டு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால என்ன பிளானிங்கில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகே, 1 lakh ரீச் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கலான்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு அது நிறைவேறாத ஆசைன்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், 1 lakh வீடியோவை அப்லோட் பண்ணலான்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ 1 lakh வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம டெய்லியுமே நிறையா நான் எடிட்டிங்லாம் ரொம்பலாம் தெரியாது. இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, இது அப்படியே ராவாக எடுத்து போடுவேன். ராவானா ரொம்ப கட் பண்ணி எடிட்டிங்லாம் சாதாரணமாக வீட்டில் எப்படி பேசுவோம் அதே மாதிரி எடுத்து தான் நான் போடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 1 lakh வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். யூடியூப்பாக பார்த்து எங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ணுது, பண்ணாட்டி போகுது. ஸோ நம்ம எடுத்து போடும்போது ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, என்னோடய வீடியோவை பார்த்தா நானே சிரிப்பேன். ஸோ வீட்டில் யாரும் இல்லாத டைம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவை பார்த்து நானே சிரிச்சுட்டு டைம் பாஸ் ஆகும். ஓகே, இது ஒரு நல்ல பெனிஃபிட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இதனால் பெண்கள்லாம் தயங்கி நிற்காமல் யூடியூபுக்கு வீடியோஸ் போடணும். ஓகே, அதை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை எனக்கு அப்லோட் பண்ண அந்தளவுக்கு தெரியாது. ஸோ எடிட்டிங் சுமாராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், பாய். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவிட்டு லைக்ஸ் கொடுங்க, தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட். ஓகே, பாய்.